இந்த நாளில் கூட நம்ம இந்த கடந்த 10 நாட்களும் சிறுவலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நாம் தியானித்தோம். இன்று முதல் நான் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார். அவர் யூதாவை தெரிந்து கொண்டாராம். யூதாவின் குடும்பத்தில் என்னுடைய தகப்பனை தலைமையாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். இந்த வசனத்தை வச்சு நம்ம இந்த பகுதியை வச்சு நம்ம ஒரு 10 நாட்கள் இன்னொரு 10 நாட்கள் பார்க்க போகிறோம். அது யூதாவை தெரிந்து கொண்டாராம். யூதா அப்படின்னால என்ன அர்த்தம்னா துதி அப்படி தான் அர்த்தம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி. அவர் யூதாவை தெரிந்து கொண்டார். யூதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்பொழுதும் துதிப்பேன், இப்பொழுதுலேருந்து நான் துதிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு அர்த்தம். நியாயாதிபதிகள் 1 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, போருக்கு புறப்படும்போது யார் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லும்போது யூதா முதல் எழுந்து புறப்பட கடவன் அப்படின்னு சொல்லுவார் கர்த்தர். அதனால் முதலாவது என்ன கேட்கணுமா, துதியின் சத்தம் தான் கேட்கணும். யோசபாத் ராஜா கூட போருக்கு போகும்போது முதலில் பாடகர் குழுவை தான் நிறுத்துவார். அதனால் அவருக்கு போகிற இடம்லாம் வெற்றி கிடைத்தது. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் முதலாவது துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், பயந்துட்டு போகக்கூடாது. துதிச்சுக்கிட்டு போகும்போது அங்கே என்ன கிடைக்கி, ஒரு பெரிய வெற்றி கிடைக்கி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிது. இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், அனுபவமாக்கி கொள்ளணும். அதை நான் அபியாசப்படுத்தி பார்க்கணும். அழுதுகிட்டு போராடிக்கிட்டு நம்ம போகக்கூடாது. எந்த காரியத்துக்கு போனாலும் கர்த்தரை துதித்து பாடி நம்ம போகும்போது அங்கே ஆசீர்வாதங்களும் அதிசயமாக காத்திருக்கும். யோசபாத் ராஜா அப்படி தான் பண்ணார், வெற்றி பெற்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துதிப்போம், வெற்றி பெறுவோம். ஆமென்.